போய் கடையில் 1 லிட்டர் கடலை எண்ணெய் வாங்கிக்கலாமா, இல்லை நானே என் கையால் கடலையை கொடுத்து செக்கையை நாட்டி வாங்கிக்கலாமா, எது பெட்டர்? இது 2 வேஸாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து கடையில் போய் பாட்டில் ஆயில் வாங்குறது, தட் இஸ் ரிஃபைன்டு, லிட்டில் ப்ரிசர்வ்டு, ஏன்னா லாங் டேர்ம் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது. இன்னொன்று வந்து செக்கு எண்ணெய், தட் இஸ் கோல்ட் ப்ரெஸ் ஆயில். அதில் வந்து என்னென்னா ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, ஃப்ரெஷ்லி டன். நீங்கள் கடலையை கொடுத்து ஆட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் 2 விதத்துலேயும் அதோட பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. இது லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஃபைன். பட் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணணும். அது ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் இட் இஸ் குட் பிகாஸ் இட்ஸ் ஃப்ரெஷ்லி டன். பட் பண்ணுற இடம் எப்படி இருக்குது, ஹைஜீன் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இஃப் இட் இஸ் டன் இன் அ குட் பிளேஸ் வேர் ஆல் தீஸ் ஆர் டேக்கன் கேர், பர்ஃபெக்ட்லி ஓகே. சின்ன மெஷின்ஸ் ஆர் அவைலபிள், நீங்களே கடலை போட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம், அப்படி கூட இருக்குது, கோல்ட் ப்ரெஸ் ஆயில். ஸோ ஆல் தோஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனி டே இட் இஸ் குட். ஏதாவது நியூட்ரிஷன் டிஃபர் ஆகுமா ரெண்டுலேயுமே? ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் வர சான்சஸ் கிடையாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது ப்ரிசர்வ் பண்ணது, அதனால லாங் டேர்முக்கு இட் வில் ஒர்க், விச் இதில் அது பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நம்ம குடும்பங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, செக்கு எண்ணெய் ரொம்ப ஹெல்தி, கடையில் வாங்குற எண்ணெய் அவ்வளோ ஹெல்தி இல்லை அப்படின்னு. நல்லது தான், ஹெல்தி தான், அதுக்காக நிறைய சாப்பிடுவீங்களா? இட் டசன்ட் ரிலேட் டு தட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது செக்கு எண்ணெயாக இருந்தாலும் ரிஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் நான் சொல்கிற ப்ரொப்போர்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். 5 ஸ்பூன் 6 ஸ்பூனுக்குள்ளே தான் சாப்பிட்ணுன்னா அதுதான் சேஃபர்.